இப்போ என்ன பிஆர் தான் போயிருக்கோம், வேறு எவனும் இல்லை, ஸ்குவாட் இல்லை. சோலோவாக போய் அடித்து பார்ப்போம். எவனையுமே காணும். இப்போதான் புதுசாக வீடியோ இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி ஓரளவு வந்துடலாம். ஸ்குவாட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். நைட்டு ஸ்குவாட் மேட்ச் பண்ணலாம். ஸ்குவாட் இருக்கணும் மாட்டேன் எப்பயுமே. ஸ்குவாட் மேட்ச் பண்ணலாம். இப்போ உங்கள் பேசிக்கிட்டே வேற எங்கிட்ட போயிட்டேன் பாரு. ப்ளூ ஜோன் கேப்டவுனில் போட்டிருக்காங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணி அடிச்சு பார்ப்போம். லோ பட்ஜெட் வீடியோ தான், போக போக கொஞ்சம் நல்லா வந்துடலாம், நம்பிக்கை தான். நம்ம ஒன்லி ஸ்னைப்பர் பிளேயர் தான், எப்போயும் ஸ்னைப்பர் தான் எடுத்து ஆடுறது. அதுக்காக மொத்த டீமே இங்கே கொண்டு வந்து ப்ளூ ஜோனில் இறக்கி விட்டு மொத்த டீமே சாக அடிச்சிடுவேன். ஒரு ஆளையும் காணும். பொது செட்டிங்ஸ் வச்சாலே இதான் ஒரு மாதிரி இருக்குல்ல. பழைய செட்டிங்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பிடிக்கவே முடியாது. சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. அடிக்கிற அடிலாம் சும்மா தாறுமாறாக வரும். இப்படி தான் சொல்லுவேன். இப்போ நெட்டு வேறு அந்த இடத்துல எங்கள் வீட்டில் சுத்தமாக கிடைக்க மாட்டேது, வெறுப்பாக இருக்குச்சு. நம்மளும் டெய்லி லைவ் போடலான்னு பார்க்குறோம். பட் லைவ் போட டெய்லி டைம் இருக்காது. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி லைவ் வர மாதிரி பார்க்குறேன். லைவ் போடலாம். லைவ் போட்டு வந்துடலாம். இந்த டொப் டாப் கன்னை பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேன். டொப் டாப்னு சொல்லும்போது தீபாவளி கன், என் ஃப்ரெண்டு தீபாவளி கன் சொல்லி எனக்கு தீபாவளி கன். இந்த கண்ணே எனக்கு பிடிக்காது, கருமம். அவ்வளோதான் கைஸ், 2 MITP கிடச்சிருச்சு. நீ மேட்ச் நம்ம தான் போய் மேட்ச் போய் அடிக்கணும். சந்தேகமாக வேணால் நம்ம தான் மேட்ச் போயா. தடி சொல்லி வாய முடியல, நானும் இன்னொருத்த வந்துட்டான். ஐயோ, சவுண்டு கெட்டுச்சு, அழக்காங்க. இப்போ தான் என் ஓடி வந்தான். வரான் மேலே வரான். வாங்க செல்லம், மேலே வாங்க. வர விட்டு அடித்தா நல்லாயிருக்கும். இறங்கி போனோம் நம்மளை போட்டு தள்ளிடும். ஏய் ஐயோ, கீழே குதிச்சிருச்சு, போச்சியா? பார்த்துட்டாயா? நம்மளை பார்த்துட்டாங்க, ஓடுறான். ஐயோ இருங்க, 2 அடி அடித்தேன், 2மே படல, ஓடிட்டான். நம்மளை தேவையில்லாமல் தொட்டுட்டான் பையன். தொட்டவனை நான் விட்டதே இல்லை. வரண்டா, சுற்றி வந்து பிடிக்கிறேன் நான். ஏறா ஆத்தாடி. ஐயோ, அவன் தான் நம்மளை அடிக்கிற பிளான் போட்டிருக்காங்களா? மொரட்டடி அடிச்சு விட்டாயா? வெஸ்ட்டு வேறு இல்லையே. ஸ்கேர் வச்சுருக்காப்புல பையன். லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேட்ச் முடிச்சுட்டு லைட் ஆன் பண்ணிக்கணும். நம்ம தான் மேட்ச் போய் அடிக்கிற பார்த்தா ஒரே ஒரு நாய் இருந்து கதறா விட்றானே நம்மளை. கீழே இறங்கினா போட்டுருவோம் போல.
எங்கே இருக்கான்னு தெரியல, ஓடிட்டானா இருக்கானா? அந்த 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 டொப் டொப் தெரிக்குது. அடி இந்த வரையுது. அவர் ஒளிஞ்சிருக்கான் செவத்துக்கு முன்னாடி. இதுதான்டா நவீனோட ஸ்டைல். ஒரு 10 குறையுது. தைரியமாக நிற்கிறானே ஆஃப்லைனா. இன்னொரு 59, இன்னொரு 50. கில்லே வந்துருச்சு காய்ஸ். ஒரு பாட்டை போய் அடிச்சிட்டு ப்ரோ பிளேயர் அவர் வந்த தருணம். நம்மளாம் மேட்ச் போயா மீட்டு போயிட்டா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம தான் அடிக்கிறோம் மேட்ச். ஓகேவா? அதே மாதிரி நிறையா ஸ்குவாட் வருவாங்க, ரொம்ப வாய் பேசிட்டு தோற்றுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்குவாடு நிறையா தோற்றுருக்காங்க. நம்ம டீம் தமிழ்நாடு பேர் நல்லா மாசாக ஆடுவோம், நல்லா ஆடுவோம். நம்மளை அடிக்க ஸ்குவாட் இருக்குது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா விளாடுவோம். நம்ம ஸ்குவாட் நல்லா விளாடும். நம்ம ஸ்குவாடு பிளேட்டில் ஐஃபோனு தான் மிரட்டிடுவாங்க பயலுக. ஃபோனு ஐஃபோனு. நான் சாம்சங் வச்சுருக்கேன் பாரு, வச்சுருந்து வட்டி மாதிரி ஆடுறேன். அதெல்லாம் கேட்காதீங்க. பேசாமல் இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்குவாட்லாம் சொல்லலாம், நம்ம மேட்ச் போடலாம். ஈவினிங்கில் போய் விளாட்லாம். இந்த முன்னாடி ஐஃபோன் சின்னது வச்சுருந்தேன்னா அது நல்லா கைக்கு அடக்கமாக இருந்துச்சு விளாட. இது மொரட்டு சைஸாக இருக்குது விளாட. ஐயோ தேவைலாம் வண்டி ஏற்றிட்டேனே. அங்கே இருக்கிறப்போ இல்லை, மனசு சுத்தரவே இல்லை. ஐயோ நம்ம தான் மேட்ச் போய் அடிக்கிறோம். மைக் வேறு அங்கே வீட்டில் இருக்கா, இல்லைன்னா ஃபேனை போட்டுறாங்க, வேர்க்குது. நான் கொஞ்சம் பாட்டு மாதிரி தான் விளாடுவேன், ஆனால் ஒரு சில டைம் ப்ரோ பிளேயர் மாதிரி அடிப்பேன். ஒரு சில டைம் ப்ரோ பிளேயர் மாதிரி எல்லாத்தையும் அடித்து முடிச்சிடுவேன். ஐயோ ஹெட்செட்டை கழட்டி வைக்கிறதுக்குள்ள நாய் அடிச்சிட்டானே. நம்ம ப்ரோ பிளேயர் நம்பர்களை நம்மள்கிட்ட அப்படி நேடை தூக்கி போட்டு அடிக்க வந்தோம் பையன். இங்கே 2 லான்ச்சராக ஒன்றுமே வர முடியாது, சொல்லி வச்சிருக்கான் அவன்கிட்ட. மண்டை பண்ணே ஆகலாம். எம்ஐடிபி இது ஒரு ஐடியா. நான் ஏதாச்சும் மெண்டல் மாதிரி கேம் விளாடுவேன் அப்பப்போ. நம்ம கேம் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு மெண்டலானா ஏதாச்சும் பண்ணி விட்ருவேன். கன் எடுத்து பக்கத்தில் லேண்ட்மைன்லாம் வச்சுட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கை வரணும் அப்பப்போ லைட்டாக. வெயிட் நம்ம கேம் அப்பப்போ ஏதாச்சும் பண்ணி விட்டு விளாடுவேன். இப்போ பாருங்கள், அவன் எதிர்பார்த்துருக்கே மாட்டான். வெளியே இருக்கேன் எப்படி அடித்தான் பார்த்தீங்களா? டக்குன்னு வெளியே இருக்கோன்னா இப்படி எம்ஐடிபியில் அடிக்கிறான். இது ஒரு ட்ரிக்கு. நம்மள்கிட்ட நிறைய ட்ரிக்கெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ட்ரிக்கு டிப்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஐயோ மிஸ் ஆகிட்டானே. வண்டி வருதுங்கிட்ட உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு எனக்கு தெரில. பட் இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். வண்டிகளே வரானே. 2 பைக்கில் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு, ஒரு பைக்கு ஒரு காரு. அந்த வீட்டில் வேணால் ஒருத்தன் இருக்கணுமே.
வீடே அதான். இந்த வீட்டிலலாம் ஏறி உட்காந்தாலும் அந்த வீட்டுக்கு மதிப்பே கிடையாது. நம்ம தான் மேட்ச் அடிக்கிறோம்னு முடிவாயிடுச்சு. ஏறிடுவோம். இன்னும் 6 பேர் இருக்காங்க. 2 பேர் வண்டியில் சுற்றுறாங்க. இந்த வீட்டில் அவனை செதுப்பான்னு பார்க்குறேன். அவனும் இருக்க மாட்டாங்க. முடிச்சலாம். எனக்கே பதறுது. இந்த வரா வண்டி ஜீப்பில் வராயா. அதுதான் நவீனோட அடி. என்னையா லூட்டு இது கூட வச்சுருக்கான். பரவாயில்லையப்பா. லூட்டே எடுக்க முடியலையா. அவ்வளோ வச்சுருக்கான் என் லூட்டு. நல்ல பையனாக இருக்கான். வண்டி ஓட்டிகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். எங்கேயாவது இடத்துல கவர் எடுத்து அடிக்கலாம்னு பார்த்தா ஓப்பனாக கிடக்கு வெட்ட வெளியா. எவனாச்சும் வந்து அடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குப்பா. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்கடா. நம்ம தான் மேட்ச் என்ன எப்படா முடிச்சிடலாம். இந்த தான் சண்டை ஓடி ஒரு ஆள் தான் இருக்கான். கீழே தான் இருக்கான். அந்த பார்த்துட்டேன். அவ்வளோதான். நெருப்பு போச்சுன்னா முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே எவ்வளோ அடி அடிக்கிறது அவனை. ஐயோ ஊசி. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே.